காரைக்குடி அருகே புனிதவனத்து அந்தோணியார் ஆலய பொங்கல் விழா. ஒரு கரும்பு ரூபாய் 81,000ற்கு ஏலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாடத்தான்பட்டி கிராமத்தில் பழமையான புனிதவனத்து அந்தோணியார் ஆலயம் உள்ளது. தை மாதம் 4ஆம் தேதி பொங்கல் விழாவை முன்னிட்டு நேற்று மாலை புனிதவனத்து அந்தோணியார் ஆலயம் முன்பு சமத்துவ பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடந்து, இன்று காலை சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் தொடர்ந்து சப்பரத்தில் புனிதவனத்து அந்தோணியார், பாத்திமா மாதா தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடந்தது. இதில் மக்கள் மாலை, பொறி உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வழிபாடு செய்தனர். தம்பதியர்கள் உறவினர்களுடன் கரும்பில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை வைத்து ஆலயத்தை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தொட்டிலில் கட்டப்பட்ட கரும்புகள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் நேர்த்திக்கடன் செலுத்தி புனிதவனத்து அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஆலய வளாகத்தில் வைத்து ஏலம் விடப்பட்டது. இதில் முதல் கரும்பு ரூபாய் 81,000ற்கும் பாடத்தான்பட்டியைச் சேர்ந்த கோயம்புத்தூரில் வசிக்கும் அருண் என்பவர் எடுத்தார். தொடர்ந்து இரண்டாவது கரும்பு ரூபாய் 15,000ற்கும் ஆரோக்கியதாஸ் என்பவரும் ஏலம் எடுத்தனர். கரும்பு ஏலம் எடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும், குழந்தை வரம் கிடைக்கும் என்பதால் போட்டி போட்டு ஏலம் எடுக்கின்றனர் என்று கிராமத்தார்கள் தெரிவித்தனர். சொல்லுங்க எவ்வளவு?  அருண், நான் சொந்த ஊர் பாடத்தான்பட்டி தாங்க. இது மிஸ்ஸஸ் ஜெனிதா, பேபி ஷெர்லின். நாங்கள் சொந்த ஊர் பாடத்தான்பட்டி தான்.
ஆனா வேலை விஷயமா நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபேமிலியா. இந்த பொங்கல் வருஷம் ஜனவரி 18, 19 நடைபெறும். அதுல வந்து ஒவ்வொருத்தரும் நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு முதல் கரும்பு எல்லாருமே ஒரு எடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நான் வச்சிருந்தேன், இந்த வருஷம் கண்டிப்பா எடுக்கணும்ட்டு. அதே மாதிரி 81,000க்கு எடுத்திருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து என் குழந்தை பிறந்ததுல இருந்து எல்லாமே அந்தோடைய ஆசீர்வாதத்துல எங்க குடும்பம் நல்லா இருக்கு. எங்க குடும்பம் மட்டும் இல்லாம எங்க அக்கா குடும்பம், எங்க அண்ணங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கும். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இந்த வருஷம் என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அது கண்டிப்பா நடைபெறும். இதுல வந்து பார்க்கமட்டி மக்கள் மட்டும் இல்லைங்க, வெளியூர் மக்கள், வெளி மதம், இந்து, முஸ்லீம் எல்லாருமே வருவாங்க. கேட்ட வரை கிடைக்கும்.